இப்பதான் மத்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரே நேரத்துல வந்து பீகார்ல இவ்வளவு பேர் வந்துட்டான், ஒரே டெஸ்டிங் ஒரே நீட் சென்டர்ல படிச்சவன் வந்து இத்தனை பேர் ஒரே மார்க் எடுத்துட்டான். கிரேஸ் நான் கேட்டேன், கிரேஸ் மார்க் எதுக்கு போட்டீங்க? டைம் மிச்சமாயிருச்சு ஒரு காலவரு, அதனால நாங்க கிரேஸ் மார்க் போட்டோம். எப்பா நீங்க எங்க தாலிக்கு கிரேஸ் காட்டல, ஏன்னா இது புனிதமானதுங்க, இதை கழட்ட முடியாதுங்க. ஓ ஸ்ட்ரிக்டா நடத்துவோம் நீட்ட அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ட்ரிக்டா நடத்துவோம் நீட்ட. மதத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்தி இருக்கும் பொழுது மாணவர்கள் நாம் அதை கொண்டு போய் சேர்த்திருக்க வேண்டும் மக்களிடத்தில். எப்படி சேர்த்திருக்கணும்? நீ அன்னைக்கு எங்களுடைய தாலிக்கு கிரேஸ் காட்டல, அட நம் பெண்கள் அணியக்கூடிய உள்ளாடைக்கு கூட இவன் கிரேஸ் காட்டல. இவன் காலவர் கம்மியா போச்சுன்னு போட்டிருக்கிறான். அதுல 6ல இருந்து 10 பேர் டாப்பர்ல வந்து நிக்கிறான். இன்னைக்கு எவ்வளவு பெரிய முறைகேடு! இட் இஸ் a huge scam. யார் டாக்டர் ஆகணும்னு நான் முடிவு பண்ணுவேன்னு பிஜேபி சொல்றான். அதான் நீ சிம்பிளி எக்ஸ்பிளைனிங். நீட்னா என்ன? Who should be doctors? That will be decided by me. Me in the sense யாரு? பிஜேபி. இத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது மாணவர் காங்கிரசுடைய தலையாய கடமை.